பசுமை காட்டின் நடுவில் ஒரு சின்ன புலிக்குட்டி வாழ்ந்தது. அவன் பெயர் காந்தன். ஒரு காலை அருவி அருகே காந்தன் சந்தோஷமாக நடந்தான். தண்ணீர் சத்தம் கேட்டு மகிழ்ந்தான். பிறகு அம்மா புலியுடன் விளையாடினான். நான் உன்னைப் போல வலிமையான புலி ஆகணும் என்றான். சோர்வாக்கி ஒரு கல்லின் மேல் தூங்கினான். பட்டாம்பூச்சி அவன் அருகே பறந்தது. சிறிது நேரம் கழித்து அம்மாவுடன் சேர்ந்து காட்டில் நடந்தான். அவன் திடீரென்று தைரியமாக முன்னே ஓடினான். நான் பயப்பட மாட்டேன் என்றான். அம்மா மெதுவாக சொன்னாள், தைரியம் மட்டுமில்ல, நல்ல மனசும் வேண்டும் என்றாள். அன்பாகவும் பொறுப்பாகவும் இருப்பதுதான் உண்மையான வலிமை. சிறிது நேரம் கழித்து புதர்களுக்குள் இருந்து வெளியே பார்த்தான். காடு எவ்வளவு அழகானது என்று ரசித்தான். அம்மா சொன்ன வார்த்தைகள் காந்தனின் மனதில் பதிந்தது. அவன் தன்னம்பிக்கையுடன் முன்னோக்கி ஓடினான். அவன் கண்களில் தைரியம் ஜொலித்தது. நான் தயார் என்று காந்தன் சத்தமிட்டது. காடு முழுவதும் அந்த சத்தம் எதிரொலித்தது. அது ஒரு பயமுறுத்தும் சத்தம் இல்லை, அது ஒரு தைரியமான அன்பான சத்தம். மாரல்: உண்மையான வலிமை என்பது தைரியத்துடன் சேர்ந்து அன்பும் பொறுப்பும் கொண்டிருப்பதே.